தென்னை விவசாயிகளின் நலன் காக்க வகையில் கொப்பரை தேங்காய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் இந்த கொள்முதல் நிலையங்கள் வரும் 15ஆம் தேதி முதல் செயல்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சுமார் 4,28,000 ஹெக்டேர் பரப்பளவில் தென்னை பயிரிடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அகில இந்திய அளவில் தேங்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்திலும் சாகுபடி பரப்பில் 3ஆம் இடத்திலும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சந்தையில் கொப்பரை தேங்காயின் விலை கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய்க்கும் குறைவாக உள்ளதால் கொப்பரை தேங்காயை அரசு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் கொப்பரை விலை குறையும் போதெல்லாம் விவசாயிகளிடமிருந்து கொப்பரையை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாம் அளித்திருந்ததை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தற்போது கொப்பரை தேங்காய் விலை குறைந்துள்ளதால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுப்பதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று தமது தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு க சண்முகம், கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா, வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் வேளாண்மை துறை செயலாளர் முனைவர் ச விஜயகுமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்னை விவசாயிகளின் நலன் காக்கும் வகையில் கொப்பரை தேங்காயை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கொப்பரை தேங்காய் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், வேலூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கூட்டுறவுத்துறை நிறுவனங்களான தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம், வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மற்றும் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக நேரடி கொள்முதல் மையங்கள் துவக்கப்பட்டு கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யப்படும். அரவை கொப்பரை கிலோ ஒன்றுக்கு 59 ரூபாய் 50 காசு, பந்து கொப்பரை கிலோ ஒன்றுக்கு 62 ரூபாய் 40 காசு என்ற ஆதார விலையின் அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்யப்படும். இந்த கொள்முதலுக்கு தேவையான 10 கோடி ரூபாய் நடைமுறை மூலதனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய்க்கான தொகை விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களது வங்கிக் கணக்கில் மின்னணு நிதி பரிமாற்றம் மூலமாகவோ கோடிட்ட காசோலை மூலமாகவோ உடனடியாக வழங்கப்படும். இந்த நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய்க்கு விவசாயிகளால் செலுத்தப்பட வேண்டிய 1 விழுக்காடு சந்தை கட்டணம் ரத்து செய்யப்படும். தேசிய வேளாண்மை கூட்டுறவு விற்பனை இணையம் கேட்டுக்கொண்டபடி கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை தேங்காயை விற்பனை செய்யும் போது மாநில அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய 5 விழுக்காடு மதிப்பு கூட்டு வரி முற்றிலுமாக ரத்து செய்யப்படும். இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் செயல்படும். கொப்பரை தேங்காய்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு கொள்முதல் செய்யப்படும். தமது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கையின் காரணமாக தென்னை விவசாயிகள் பயன்பெறுவர் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.